ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் அப்படியே நம்ம ரொட்டீன் ஒர்க்லாம் என்னென்னு பார்த்துடலாமாங்க. அப்படியே சரி சாமிக்கு ஏதாவது துளசி பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட்டிக்கோக்கு வந்தால் ஃபோர்ட்டிக்கோவே ஒரே வாசனைங்க. என்னடா வாசனைன்னு பார்த்தா இந்த 2 குண்டு மல்லியோட வேலை தான். இவங்க 2 பேரும் பூத்து வாசனை அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த ஃபோர்ட்டிக்கோவில். சரி அப்படியே இந்த 2 குண்டு மல்லியும் செம்பருத்தியும் சாமிக்கு பறிச்சாச்சு. குண்டு மல்லினா யாருக்கு தான் பிடிக்காதுங்க. அப்படியே பூவை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி என் பொண்ணோடைய ட்ரெஸ் தான் ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணேன். இவங்க என்ன தான் கடையில் ட்ரெஸ் எடுத்தாலும் நம்ம மிஷினில் ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தா சரி பொண்ணு லீவில் வந்திருக்கு, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தா லப்பர் போட்டு நம்ம அதை அழைச்சிடணும். ஏன்னா அவங்க செல்லு தான் பார்ப்பாங்க, படுத்துட்டு பார்ப்பாங்க, நிமிந்துட்டு பார்ப்பாங்க, உக்காந்துட்டு பார்க்குங்க. இது பையனுக்கும் பொருந்தும், இதே தான் பண்ணுங்க. சரி நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. எப்பயும் போலே நம்ம சட்னி அரைச்சிட்டு தோசைலாம் சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்னங்க அந்த கட்டில் என்ன ட்ரெஸ் அடிக்க வச்சிட்டோம்னா 2 சாரீ. ஒரு சாரீ நான் எடுத்து கொடுத்தேன், ஒரு சாரீ அந்த பொண்ணு என் பொண்ணு கூட வேலை செய்கிற பொண்ணு அவள் வந்து பிறந்தநாள் கிஃப்டாக அவள் ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சல்வார், இன்னொரு டாப்ஸ் வேறு இருக்குது. இத்தனை ட்ரெஸ்ஸும் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள், ஆனால் எந்த ட்ரெஸ்ஸும் போடலை. அவங்க இன்னும் குளிக்கல, செல்லை பார்த்துட்டு படுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், அவங்க எப்பயாவது குளிச்சுட்டு ட்ரெஸ் போடட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் நான் இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னா, எப்பயுமே பிறந்த நாள்லாம் அவங்க அப்பா ஏர்ன் பண்ணுறது இல்லை அவள் ஏர்ன் பண்ணுற காசுலேயே வச்சு அவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். இதுதான் வழக்கம். ஆனால் இந்த வருஷம் நான் ஏர்ன் பண்ணதில் ஒரு 500 ருபீஸ் என் பொண்ணு கொடுத்தேங்க. அதுக்கு எண்ணி பாருன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம் எண்ணி பார்த்தா 500 ருபீஸ் கொடுத்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு எப்பயும் வழக்கம் போல் நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க எப்போ குளிச்சுட்டு அவங்க கோயிலுக்கு போட்டோம். ஓகே, பாய்.